குளியலறையின் ஒரு மூலையில் எப்போதும் அமைதியாக இருந்த பொருள்கள் திடீரென பேச ஆரம்பித்தன. முதலில் மஞ்சள் நிற சோப்பு பேசியது. நான் தான் இங்கே முக்கியமானவன். என்னால் தான் மனிதர்கள் அழுக்கை போக்கி சுத்தமாக இருக்கிறார்கள். என்னை முதலில் கையில் எடுத்தால்தான் இந்த நாள் தொடங்குகிறது என்று பெருமையாக சொன்னது. இதை கேட்டு பற்பசை குழாய் சிரித்தது. அது எப்படி சரியாக இருக்கும்? நான் தான் முதல் வேலையை செய்கிறேன். பல்லை துலக்காமல் யாராவது உன்னை பார்ப்பார்களா? காலையில் என்னை தேடிதான் முதல்ல வருவாங்க என்று தனது முக்கியத்துவத்தை பறைசாற்றியது. அடுத்து தலைக்கு ஊற்றும் ஷாம்பு பாட்டில் குரல் கொடுத்தது. சும்மா கதை விடாதீங்க, உடம்பை மட்டும் கழுவினால் போதுமா? தலைக்கு நல்ல வாசனையும் பளபளப்பும் யார் கொடுக்கிறது? அது நான் தான். நான் இல்லை என்றால் கூந்தல் பார்க்கவே நன்றாக இருக்காது என்றது. இப்போது குளியலறையில் நடுவே தொங்கிக் கொண்டிருந்த துண்டு பொறுமையாக பேசியது. நண்பர்களே, கொஞ்சம் அமைதியாயிருங்க. நீங்க எல்லோரும் எவ்வளவுதான் சிறப்பாக வேலை செய்தாலும் உங்கள் வேலைகளெல்லாம் எப்ப முடியும்? ஒருத்தர் குளித்து முடித்ததும் கடைசியில் யார் தேவை? நான் தானே. எல்லாரையும் மென்மையாக துடைத்து அவங்களுக்கு இதமான உணர்வை கொடுத்து பயன்பாட்டை நிறைவு செய்வது நான் தானே. எல்லா பொருள்களும் ஒரு கணம் யோசித்தன. உண்மைதான், ஒவ்வொரு பொருளும் அதனதன் வேலையை சரியாக செய்தால்தான் குளியலறை பயன்பாடு முழுமையடைகிறது. ஒரு பொருள் இல்லாமல் இன்னொரு பொருள் மட்டும் பயனில்லை. மஞ்சள் நிற சோப்பு மெதுவாகச் சொன்னது. துண்டு சொல்வது சரிதான். நாம் ஒவ்வொருவரும் முக்கியம்தான். ஒருத்தருடைய வேலையை இன்னொருவர் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அன்று முதல் குளியலறையின் பொருள்கள் தங்கள் வேலையை மகிழ்வுடன் செய்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தன. நீதி